வெல்கம் டு மை பொங்கல் vlog. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். கொஞ்சம் ஒர்க் இருந்ததால வீடியோ லேட்டாக அப்லோட் பண்ண வேண்டியதாயிடுச்சு. இந்த வருஷம் பொங்கல் செலிப்ரேஷனில் என்ன ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பொங்கலுக்கு நானுமே இன்றைக்கி புது saree தாங்க போட்டிருந்தேன். என்னதான் நம்ம வளர்ந்தாலும் இந்த புது ட்ரெஸ் மேலே இருக்க கிரேஸ் மட்டும் போகவே மாட்டேங்குது. இந்த saree வந்து நான் காஞ்சிபுரத்தில் வாங்கியிருந்தேங்க. ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு போடலான்னு வாங்கினது. ஆனால் அது கட்டவே இல்லை. இந்த பொங்கல் அன்றைக்கி தான் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் கட்டியிருந்தேன். சின்ன வயசுல இருந்த மாரி ஒரு ஃபெஸ்டிவல் மேல இருக்க எதிர்பார்ப்போ, இல்ல சந்தோஷமோ இன்னமும் அப்படியே இருக்கான்னு பார்த்தா, கண்டிப்பா இல்ல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல வந்து பொங்கல் ஃபெஸ்டிவல்னாவே ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னு பார்த்தீங்கன்னா, முதல் காரணம் ஒரு 4 நாள் கன்டினியூஸா லீவ் வரும். ஸோ 4 நாள் படிக்க தேவையில்ல. அண்ட் டிவில புடிச்ச ஹீரோஸோட படம்லாம் போடுவாங்க. எங்க வீட்ல வந்து நார்மல் டேஸ்ல வந்து ஒரு 1 மணி நேரம் தொடர்ந்து டிவி பார்த்தாவே ஆஃப் பண்ணிடுவாங்க. புக் எடுத்து படிங்கன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த ஃபெஸ்டிவல் டைம்ல தான் வந்து கொஞ்சம் ஒரு 2, 3 மணி நேரம் தொடர்ந்து படம் பார்க்கவோ, இல்ல வந்து அந்த மாரி விடுவாங்க. ஸோ அதனாலவே அது ரொம்ப ஸ்பெஷலு. கரும்பு, சர்க்கரை பொங்கல், பாயாசம்னு சொல்லி பொங்கல் ஃபெஸ்டிவலே ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க. நைட்டு 1 மணிலேருந்தே நாங்க வந்து கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்பலாம் YouTubeல வந்து கோலம்னு போட்டா ஒரு 1000 வீடியோஸ்க்கு மேல வருது. அப்பலாம் நல்லா ஞாபகம் இருக்கு. அசின் த்ரிஷா போட்டு ஒரு கோலம் புக் வரும். அதில ஒரு 10 கோலம் கிட்ட தான் இருக்கும். எங்க அம்மா அதில வர கோலம்லாம் பிராக்டிஸ் பண்ணுவாங்க. ஆனா, அத்தன முறை பிராக்டிஸ் பண்ணிட்டோம். அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே கோலம் தான் போடுவாங்க. அதுக்கும் நாங்க கலர்லாம் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ, அபுதாபில வந்து நான் செலிப்ரேட் பண்ற ஃபர்ஸ்ட் பொங்கல் இதான். ஸோ, நாங்க 2 பேருக்கு மட்டும்ன்றதால சூப்பரா நெய் போட்டு ஒரு சர்க்கரை பொங்கல் ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அண்ட் பொங்கல் அன்னைக்கு வந்து எனக்கு மல்லிப்பூ கிடைக்கல. மாட்டு பொங்கல் அன்னைக்கு தான் கிடைச்சது. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அவ்ளோ ஃப்ரெஷ்ஷான மல்லிப்பூ பார்த்ததுல. பாருங்க எவ்ளோ ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு சொல்லிட்டு. இங்க வந்து பொங்கலுக்கு லீவெல்லாம் கிடையாதுங்க. ஹஸ்பண்ட் காலையிலே ஆஃபீஸ் போயிட்டாங்க. ஆனா நேத்தே வந்து எனக்கு கரும்பு, தேவையான பொருள்லாம் வந்து வாங்கி குடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ நான் வந்து கொஞ்சமா சர்க்கரை பொங்கல், அப்புறமா வெண்பொங்கல், அப்புறம் காய் போட்டு குழம்பு வந்து எல்லாமே வச்சுட்டு, சிம்பிளா ஆனா சூப்பரா வந்து ஒரு பொங்கல வந்து நாங்க செலிப்ரேட் பண்ணோம். அண்ட் மாட்டு பொங்கல்னா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா எங்க பெரியம்மா வீட்ல மாடு வளர்த்தாங்க. அந்த மாட்டு பொங்கல் அன்னைக்கு அத அழகா குளிப்பாட்டி, அது கொம்புக்கு பெயிண்ட்லாம் அடிச்சு, பலூன்ஸ்லாம் கட்டி விட்டு, சாக்லேட்ஸ்லாம் மாலையாக்கி அதில மாட்டுக்கு போட்டு, ரொம்பவே ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணுவோம். சின்ன வயசுல வந்து நாங்க அன்னைக்கு மாட்டு பொங்கல் அன்னைக்கு எங்க பெரியம்மா வீட்லயே தான் இருப்போம். ஸோ இதெல்லாம் ரொம்ப மெமரபிளா இருந்துச்சு. இங்க இருக்கும்போது நான் அதெல்லாம் வந்து ரீவைண்ட் பண்ணி பார்க்குறேன். நம்ம சின்ன வயசுல இதெல்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரி தெருவுல வந்து நெறைய கலை நிகழ்ச்சிகள்லாம் வைப்பாங்க. லெமன் அண்ட் தி ஸ்பூன், மியூசிக்கல் சேர், பாட்டு போட்டி, டான்ஸ் ஆடுறது. அன்னைக்கு வந்து பெரியவங்கலாம் கூட பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. பார்க்க ரொம்ப ஃபன்னியா இருக்கும். ஆனா ரொம்பவே ஜாலியா இருக்கும். அதில வின் பண்ற ஒரு டிஃபன் பாக்ஸ்க்கு இருக்கிற சந்தோஷம், கோல்ட் மெடல் வாங்குனா கூட கிடைக்குமான்னு தெரியலங்க. அவ்ளோ ஹாப்பியா இருக்கும். ஸோ ஊர்லேருந்து ரிலேட்டிவ்ஸ்லாம் வர்றதால ஃபெஸ்டிவலே ரொம்ப அழகாயிடுங்க. ஸோ இந்த மாதிரி பொங்கல சுத்தி நெறைய பியூட்டிஃபுல்லான மெமரீஸ் இருக்கு. நீங்க எல்லாரும் உங்களோட பொங்கல வந்து எப்படி சூப்பரா செலிப்ரேட் பண்ணீங்கன்னு கண்டிப்பா சொல்லுங்க. இந்த மாரி ஸ்பெஷல் அக்கேஷன்லாம் வரும்போது தான் நம்ம ஃபேமிலிய நம்ம எவ்ளோ மிஸ் பண்றோம்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுது. கண்டிப்பா ஃபேமிலிய ரொம்ப மிஸ் பண்ணேன். நான் போட்ட கோலமுமே ரொம்ப சூப்பரா வந்துச்சுங்க. என்கிட்ட இருந்த கலர்ஸ வச்சு கொஞ்சம் அழகா கலர்ஸும் குடுத்தாச்சு. ரொம்பவே அழகா இருந்துச்சு. ஸோ கரும்பு வாங்கிட்டு வந்திருந்தோம்ல, அதையும் வந்து மாடு கிட்ட வச்சுட்டு, சூப்பரா ஒரு ஒரு கம்ப்ளீட்டான பொங்கலா ஃபீல் ஆச்சு. ஸோ ரொம்பவே ஹாப்பியா இருந்தது. நீங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா, சேஃபா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அதுவரைக்கும் பாய்.